இப்ப யாருக்கும் தெரியாம இந்த அம்மாவை உள்ளார அனுப்பணும். அதுதான் இப்ப பெரிய விஷயம். இல்லே சனியா, ஐயா. நீ ஒன்று செய்யு. ஆ. நீ அந்த வாட்ச்மேனுக்கிட்ட பேச்சு கொடுத்து அவன் கவனத்தை திருப்பு. இந்த அம்மா அந்த ஸ்கூல் உள்ளார போற வரைக்கும் அவன் அந்த ஸ்கூலு கேட்டு பக்கம் திரும்பக்கூடாது. சரிங்க. அம்மா இந்தாருங்க, நீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். அப்பதான் நீங்க ஸ்கூலுக்குள்ளார நுழைய முடியும். தேன்மொழி இன்னும் வரலையே. அவ வந்ததுக்கு பிறகு நீங்க இந்த ஸ்கூலுக்குள்ளாரே போக முடியாது. அவ வர்றதுக்கு முன்னாடியே நீங்க உள்ளார போய் தயாரா நிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. இவ நீங்க சொல்ற மாதிரியே செய்வா. சனியா ஐயா. போ, அவன் கவனத்தை திருப்பு. போ. சரிங்க. ஏம்பா ராசு. அண்ணா என்னண்ணே? அது இப்போ எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. சரி. அதோட நம்பர் என்னன்னு சொல்லி இந்த வெயில்ல தெரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் பார்த்து சொல்றியா? அண்ணே, அடிக்கிற வெயில்ல என் கண்ணுக்கு மட்டும் என்ன பல பலனா தெரிய போகுது? ஏம்பா, என்னை விட நீ 2 வயசு இளையவன் தானே, கொஞ்சம் பார்த்து சொல்லு. சரி, இதுல வா, அந்த ஒண்ணுமே பக்கம் தெரியலண்ணே. வந்து நிழல நின்னு சொல்லு. வா 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 வா, பார்த்து சொல்லு. அண்ணே, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுண்ணே. ஏன்பா நல்லா பார்த்து சொல்லுப்பா, எனக்கு தான் தெரிய மாட்டேங்குதுன்னா. மீனாட்சிம்மா, இப்போ போங்க. எல்லாமே மங்கலா இருக்குண்ணே, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுண்ணே. சனி அண்ணே, ஆ. என்கிட்ட நம்பரை பார்க்க சொல்லிட்டு நீங்க அங்கிட்டும் இங்கிட்டுமா பார்த்துட்டு இருக்கியா? என்ன இது? சரி பாரு, ஏதாவது பாரப்பா. இந்த நம்பரா பாருங்க. ஆமாப்பா, இதான்ப்பா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும், பரவாயில்ல, இப்போ. போட்டு பேசிக்கங்க. நீ போ. சரிண்ணே. அண்ணாச்சி, பாத்தீங்களா எப்படி வாராங்க? பாத்தீங்களா? ஐயா, நீங்க சொன்னது அப்படியே நடக்குதுயா. பாதுகாப்பு படையோட இல்ல அந்த சம்பவம் வந்திருக்கான். இல்லே, இவனுங்க வெளியில தான் மீனாட்சி அம்மாவை தேடுவாங்க. அதுக்காக தான் நான் டெக்னிக்கலா முன்னாடியே இவங்களை ஸ்கூலுக்குள்ளார அனுப்பிச்சிடலான்னு சொன்னேன். அந்த சமூகம் புத்திசாலினா இந்த சவுந்தரபாண்டி யாரு? அவனோட புத்திசாலியா இருக்கணும்ல நானு. வணக்கம் பிரசிடண்ட். என்ன ஓய், யாராச்சும் அறியாத தெரியாத ஆளுகளா வந்தா அனுலா? வர விட்டுருவனா? கண் கொத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கேன். அப்படி யாரும் வரல. பாருல கனி, நீ எதுக்கும் பயப்படாத. நான் இவ்வளவு கிளினிக்ல விட்டு நானும் வந்து நிப்பேன். அது வரைக்கும் 4 பேரும் கேட்டுக்கு வெளியில உனக்கு பாதுகாப்பா நிப்பானுவ. எதுவா இருந்தாலும் நீ தைரியமா இரு, பயப்படாத. நாங்க பாத்துக்கிட்டு தான். இவங்க எல்லாரும் இருக்கப்ப எனக்கு என்னென்ன பயம்? நீ உள்ள போல. நீ போனதுக்கு அப்புறம் நாங்க கிளம்புதோம். சரிண்ணே, பாய். பாய் மைனி. நல்லா பாத்துக்கிடுங்க. சரி, நான் பாத்துக்கிட்டேன். வாழ, உன்னை போய் விட்டு வரணும். இல்ல உடங்குடி, சொல்லு தன்முவா. சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா எனக்கு உடனே போன் அடிக்க. நான் பாத்துக்கிட்டதில்ல.
கனி, மேக்ஸ் ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? முடிச்சிட்டேன்டி. அந்த நோட்டு கூட. ஆ தேங்க்ஸ் டி. ஆ தேனு அம்மா வந்திருக்கேன்டி. இல்ல, நீங்க என் அம்மா இல்ல. நீங்க என்ன திருடிட்டு போக வந்திருக்கீங்க. ஏண்டி பயப்படுற? பெத்தவளை பார்த்து புள்ள பயப்படலாமா? நில்லுடி. நான் உன்னை பெத்தவடி. நான் உன் அம்மா. ஐயோ, நீங்க என் அம்மா கிடையாது. ஐயோ, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? தேனு, இல்லடா, நான் தான் உன் அம்மா. இல்ல, வேண்டாம், என்னை விட்டு போங்க. இங்க பாரு. நீங்க போயிடுங்க. தேனு, இங்க பாருடி. நான் சொல்றத கேளு. இங்க பாரு தேனு, தேன்மொழி, இது பாரு. நான் தான் உன் அம்மா. நான் உன்னை பெத்தவம்மா. 13 வருஷம் உனக்காகவே அழுதுகிட்டு காத்துட்டு இருக்கிறவ. ஒரு வாட்டி என்ன அம்மான்னு ஒரு வாட்டி கூப்பிடுமா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், அம்மான்னு சொல்லுமா. சொல்லு. நீங்க என் அம்மா இல்ல ஆண்டி. கைய விடுங்க. அம்மான்னு கூப்பிடு. போணும். என்ன விடுங்க. என்ன தேனு, என்ன விட்டுடுங்க. தேனு, சொல்லு. யார் நீங்க? எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் வெளியாள்லாம் இல்ல. இந்த பொண்ணோட அம்மாவே நான் தான். இவளை பெத்தவளே நான் தான் சார். சார், இல்ல சார், இவங்க என்னோட அம்மா கிடையாது சார். ஐயோ, நான் பெத்த பொண்ணு என்ன அம்மா இல்லைன்னு சொல்றாளே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? இவ சின்ன குழந்தையில இருந்து இங்கதான் படிக்கிறா. இவளோட அக்கா இதே ஸ்கூல்ல டீச்சர். திடீர்னு நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார், இவ அந்த சண்முகத்து கூட பிறந்தவ இல்ல. இவ 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிட்டா. இவள நாங்க தேடாத இடமே இல்ல. அந்த நேரத்துலதான் இவள சண்முகத்து குடும்பம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷமா வளர்த்திருக்காங்க. இவதான் எங்களோட பொண்ணுங்கிறத இப்போதான் சார் நாங்க கண்டுபிடிச்சோம். இவளை பெத்த தாயே நான் தான் சார். இல்ல சார், என்னோட அம்மா பேரு சூடாமணி, என் அப்பா பேரு வைகுண்டம், என் அண்ணன் பேரு சண்முகம். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். பாத்தீங்களா சார், கொடுமைய பாத்தீங்களா? இவன் நான் பெத்த பொண்ணு சார். 13 வருஷமா இவ்வளவுதான் சார் தேடிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியிலேயே பெரிய குடும்பம் சார் எங்களோடது. 7 தலைமுறைக்கு தேவையான பணம் கொட்டி கிடக்குது. காரு, பங்களான்னு எல்லா வசதியும் இருக்கு. சொடக்கு போட்டா வேலைக்காரங்க வந்து நிப்பாங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பெத்தவங்களை விட்டுட்டு யாரும் எந்த வசதியும் இல்லாதவங்கள இவ அம்மா அப்பான்னு சொல்றாளே, நான் என்ன சார் செய்வேன்? இல்ல சார், எனக்கு இவங்க அம்மா கிடையாது. அம்மாவா இருந்தாலும் இவங்க எனக்கு வேண்டாம் சார். ஐயோ, எனக்கு என் அண்ணன் மட்டும் போதும் சார். ஏ கனி, உனக்கு என்ன பைத்தியமா? அவங்க சொல்றத கேட்டியா? எம்பட்டு பணக்காரங்க உன்னைய பெத்தவங்கன்னு சொல்றாங்க. காரு பங்களான்ட்டு அனுபவிக்க வேண்டாமா? பேசாம அவங்க கூட போயிடுடி. இல்ல, நான் போக மாட்டேன். எனக்கு காரு பங்களாலாம் வேண்டாம். எனக்கு என் அண்ணன் மட்டும் போதும். இல்ல கண்ணு, இப்ப இப்படிதான் சொல்லுவேன். கூட வந்து கொஞ்ச நாள் இருந்தா நிச்சயம் எங்களை ஏத்துக்குவ. செல்லம், விடுங்க. இத பாரு, அம்மா கூப்பிடுறேன்ல, வாடி தங்கம். ஐயோ, வா தேனு. தேனு. மேடம், கனியை வச்சு பெரிய பிரச்சனை வந்து இப்பதான் நாங்க அதுல இருந்து தப்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு புது பிரச்சனையை கிளப்பாதீங்க. இங்க இருந்து கிளம்பிடுங்க. நீங்க எல்லாரும் இங்க இருந்து வேடிக்கை பாக்குறீங்க. கிளாஸ்க்கு போங்க, போங்க.
என்னாச்சு சொல்லு. அக்கா அவங்க அவங்க எங்கேயோ வந்துட்டாங்க அக்கா. என்ன வந்துருன்னு கூப்பிடுறாங்க அக்கா. என்னங்க இது? கடைசியில ஸ்கூலுக்கே வந்துட்டீங்களா? எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போக பாக்குறீங்களா? ஐயோ இல்லம்மா, அவ உங்க வீட்டு புள்ள இல்ல, எங்க வீட்டு புள்ள. தேன்மொழி நான் பெத்த பொண்ணு. சட்டா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. உங்களை யார் ஸ்கூலுக்குள்ள விட்டது? முதல்ல வெளியே போங்க. ஐயோ, நான் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள. என் புள்ளைய என்கிட்ட தர மாட்டாங்களே கடவுளே. இது உங்க குழந்தை இல்ல. வாய மூடு. இவ ஏன் பொண்ணு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைச்ச பொண்ணு. நான் பெத்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு என்னைய துரத்த பாக்குறியா? இங்க பாரு, எங்களோட பலத்தை பத்தி தெரியாம மோதாத. நினைச்சா ஒரே நிமிஷம் உங்க குடும்பத்தை எங்களால அழிச்சிட முடியும். எங்க அண்ணன் நினைச்சா ஒரே நிமிஷத்துல உங்க அத்தனை பேரையும் இல்லாம பண்ணிடுவாரு. எங்களையும் மிரட்டுறீங்களா? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. மரியாதை இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. முடியாதுடி. என் புள்ளைய வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். தேனு, என் செல்லம் இல்ல. இத பாரு, உன்னை பெத்தவ நான் கூப்பிடுறேன். என் கூட வாமா. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவா? என்ன வேணா பண்ணிக்க, ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும். இங்க பாரு, என் பொண்ணு தர முடியுமா முடியாதா? பைத்தியமாங்க உங்களுக்கு? இவ ஏன் தங்கச்சி? உசிரே போனாலும் யாருக்கும் தர மாட்டோம். ப்ளீஸ் வெளியில போங்க. இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் பொண்ணு இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். தேனு, இங்க பாருடா. தேனு, அம்மா கூப்பிடுறேன். என் ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது. என் பாசம் உனக்கு புரியலையா? பெத்தவளோட கண்ணீர் உனக்கு புரியலையா? அம்மா கூட வந்துருமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாடா. சொல்லிக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப எதுக்கு என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போங்க. வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. முடியாது. தேனு, வாமா, வா வா. ஐயோ, விடுங்க தேனு. அம்மா கூப்பிடுறேன்ல. ஏய், விடு. தேனு, விடு. தேனு. டீச்சர், இதான் நீங்க ஸ்கூல்ல பாத்துக்கிற லட்சணமா? வெளி ஆளுங்களை யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எதுக்காக இவங்களை உள்ள விட்டீங்க? டீச்சர், இவங்க எப்படி உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியல டீச்சர். அட பாவி, உனக்கு தெரியாம எப்படி அந்த அம்மா உள்ள போச்சு? அண்ணே, உள்ள வந்து இந்த பொம்பளை கனிய டார்ச்சர் பண்ணுதுன்னு. என் கூட வா, என் கூட வான்னு கனிய பாடா படுத்துது. கனி உள்ள அழுதுகிட்டு கிடக்கா. இந்தாருமா, நாங்க யாரும் நல்லவங்க கிடையாது. புள்ளைய கடத்த வந்தா எங்க அருவாதான் பேச சொல்லிட்டேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. ஐயா, என்னன்னு பாரு. பெத்தவ நான் சொல்றேன்டி, நீங்க எல்லாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் பெத்த பொண்ணு வச்சுக்கிட்டு என்கிட்டயே ஆட்டோ காட்டுறீங்களா? இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். பாக்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணுமா. என்னங்க? மீனாட்சி, மீனாட்சி.
இல்ல ரத்னா என்னல என்னாச்சு? அண்ணே இங்க ஒரு பெரிய பிரச்சனைண்ணே. பிரச்சனையா? இல்ல என்னாச்சு? நீ உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வா. பரணி கூட கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நான் நேர்ல சொல்றேன். டேய் என்னாச்சு? இல்ல அங்க ஏதோ பெரிய பிரச்சனையால உன்னைய கூட்டு வான்னு சொல்லுதாவ. என்ன நடந்துச்சு மீனாட்சி? ஏன் இப்படி அழுற? அவ மனசு முழுசையும் விஷமா மாத்தி வச்சிருக்காங்க. நான் தான் உன் அம்மான்னு சொன்னா காது ரெண்டுத்தையும் பொத்திக்கிறா. ஒரு வார்த்தை என்ன அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறா. எங்க அம்மா பேரு சூடாமணி, எங்க அப்பா பேரு வைகுண்டம், எங்க அண்ணன் பேரு சண்முகம்னு தான் திரும்ப திரும்ப சொல்றா. பாத்தீங்களா ஐயா, என்னோட வீட்டுக்காரர் எவ்வளவு புண்பட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? அண்ணாச்சி, அந்த குழந்தை 13 வருஷமா உங்களை பத்தி தெரியாமே வளர்ந்துருக்கு. எப்படி ஒரே நாள்ல அவ ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுப்பான்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? இப்படியே மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து அவளை பார்க்கத்தான் அவ மனசு மாறும். அதைத்தான் அடி மேல அடி வச்சு அம்மியும் நகரும் சொல்றாங்க இல்லையா? இதை விட என்ன சார் பண்ண முடியும்? இதையே தொடர்ந்து செய்யணும். சும்மா வார்த்தை மட்டும் மனச மாத்தாது. பாசம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா உங்க கண்ணீர் இருக்கே, பெத்த அம்மாவோட கண்ணீர், அது ரொம்ப பவர்ஃபுல். அது அந்த கனிய, அதாவது உங்க தேன்மொழிய, அவ மனசை இந்த கண்ணீர் தான் மாத்த போகுது. மாத்தும். மாத்திடுமா? நிச்சயம் மாத்தும்மா. ஏமா, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பந்தானே நீங்க அவளை பாக்குதீங்க. போக போக உங்க பொண்ணோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும், நம்புங்க. ரத்னா நம்மளை பார்த்துட்டா. நிச்சயம் சமூகத்துக்கு கால் பண்ணி அலர்ட் பண்ணிருப்பா. அவன் ஏற்கனவே கொலை வரியில சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க வந்து நம்ம எல்லாரையும் பார்த்தா ஏடா உடமாயிடும். ஆமையா, உடனே நாம இடத்த காலி பண்றது தான் சரியா இருக்கும். அதுவும் சரிதான். சரி அண்ணாச்சே, நம்ம பேச வேண்டியதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கிடலாமா? வாங்க. ஐயா, அந்த சண்முகத்துக்கு நாம ஏன் பயந்து ஓடணும்? அண்ணாச்சி, கனியை தூக்கிட்டு போக நீங்க முயற்சி பண்ணீங்க. என்ன நடந்துச்சு மறந்துட்டீங்களா? பொறுமையா இருங்க. சொன்ன கேளுங்க அண்ணாச்சி. வாங்க, இப்ப கார்ல ஏறுங்க. வாங்க நான் சொல்லுதான், வாங்க, பயப்படாதீங்க. வாங்க மீனாட்சி, ஏறல வேண்டாம். கனி, என்னல என்னாச்சு? இல்ல என்னாச்சு? இல்ல ஆர்ல வந்தா சண்முகம் எங்க கண்ணிலையும் படவே இல்லை. சண்முகம் கேட்லயே தானே இருந்தோம். ஒரு ஈக்காக கூட உள்ள போலியேப்பா. ரத்னா அந்த அம்மா வெளியில இழுத்துட்டு வந்தப்பதான் எங்களுக்கு தெரியும் சண்முகம். அண்ணே சத்தியமா சொல்றேனே, அந்த அம்மா எங்களை தாண்டி உள்ள வரவே இல்லனே. எனக்கு என்னமோ ஏற்கனவே உள்ள இருந்திருப்பாங்களோன்னு தோணுதுனே. ஏலே எப்படி இல்ல வந்திருப்பாவ? அத காலையில கேட் திறந்து முன்னாடி செக்யூரிட்டி கிட்ட சொல்லணும்ல. அதே மாதிரி எப்படி வந்திருப்பாவ? அண்ணே, இப்ப அது பிரச்சனை இல்ல. தைரியமா உள்ள வந்து கனி என் கூட வந்துருன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸ்கூல் வரைக்கும் தேடி வந்திருக்காங்க. கனிக்கிட்ட தனியா எழுதி புலம்பிருக்காங்க. அண்ணே, அந்த அம்மாவை பார்க்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கலன்னு. நிஜமாவே அவங்க தான் என் அம்மாவானே. ஏலே அத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாதல. அதான் அண்ணன் இருக்கும்ல. அம்புட்டி நான் பாத்துக்கிட்டேன், நீ அமைதியா இரு. அண்ணே, அந்த பொம்பளை இருக்கிற வேகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஒருவேளை கனியோட மனசை மாத்திருவாங்களோன்னு பயமா இருக்குன்னு. ஐயோ அக்கா, சத்தியமா நான் மனசு மாறவே மாட்டேன். அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இருங்களே, அவங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருப்பாடுவா. அவங்கள பார்த்தன தொலைச்சு. சண்முகம், நாங்க சுத்தி பார்த்துட்டோம்னே, அங்க யாருமே இல்லனே.
சண்முகம், கனி ரொம்ப பயந்து போயிருக்கா. இப்போதைக்கு வேற எதுவும் பேச வேணாம். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரத்னா, போலாம்ல? லீவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா? அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்க கூட்டிட்டு போங்க. முதல்ல வாங்க போவோம். வாங்கல போவோம். வா கனி. எதுக்கு நீங்க வந்த? ஆறுல நீங்க வர சொல்லுது. போல போல போல. இல்லை, என் தங்கச்சி கனியை என்கிட்ட பிரிக்க சதி பண்ணிட்டு இப்ப நாடகம் ஆடுதியா? உன் தலையோட தம்ல இன்னைக்கு போவேன். சண்முகம், இன்னும் என்னடா பேச்சு? முதல்ல இவங்களை வெட்டு.